வணக்கம். காரைக்குடி நகரச்சிவன் கோயில் வளாகத்திலே நகரத்தார் இளைஞர் நற்பணி மன்றத்தின் இலக்கிய விழா இன்றைய தினம் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் செயல் வீரர் திரு வி. கிருஷ்ணன் அவர்களே, நகரச்சிவன் கோயில் காரியக்காரர் ட்ரஸ்டிகளே, சிறப்பு பேச்சாளர் தம்பி நாராயண கோவிந்தன் அவர்களே, எங்களது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அருமை நண்பர்கள் பேராசிரியர் கண்ணப்பன், துணைப்பதிவாளர் முன்னாள் துணைப்பதிவாளர் கனகசபை மற்றும் திரளாக கூடியிருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களே, தாய்மார்களே, ஒரு நல்ல வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த நகரத்தார் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இப்பொழுது கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய ஒரு கவிதை 2 வரி மட்டும் சொல்கிறேன், ஞாபகம் வருகின்றது. காரைக்குடி கரைகளிலே கொப்பாத்தா, சுற்றி வந்த பையன் இவன் சுப்பாத்தா அப்படிம்பார். காரைக்குடி கொத்தமங்கலம் சுப்பு ஒரு மிகச்சிறந்த கவிஞர். அவர் முன்னால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவர் பாடின பாட்டு அது. அதுபோல் நானும் காரைக்குடி, என்னுடைய ஊர் காரைக்குடி கோயில் நேமங்கோயில் நகரச்சிவன் கோயிலும் கொப்படையம்மனும் தரிசித்து அவர்களுடைய திருவருளிலே வளர்ந்த ஒருவன். இளைஞர் சங்கத்தில் கூப்பிட்ருக்காங்க, இளைஞர் இல்லை, எனக்கு 63 வயசாகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, வாழை அடி வாழை என்ன வாழை என்ற ஜனனம் அது வந்தவுடன் தாய் விழுந்த மரணம் பார் கவியரசர் கண்ணதாசன். அதுபோல் இன்றைய இளைஞர்கள் நாராயணன் கோவிந்தன் போன்ற இளைஞர்கள் வருகின்ற விழாவிலே இன்றைய தினம் உண்மையை நான் ஒப்புக்கொள்கின்றேன். எனக்கு வேறு ஒரு நிகழ்வு காலையில் இருந்தது. ஏனென்றால் சிதம்பரத்திலிருந்து இங்கு வருவதென்றால் 250 கிலோமீட்டர் அடிக்கடி வர முடியாது. வேறு ஒரு நிகழ்வு இருந்தது. தம்பி லக்ஷ்மணனும் கிருஷ்ணனும் ஃபோனில் சொன்னாங்க, அன்றைக்கி நீங்கள் சாயங்காலம் வரணும்னு. எனக்கு ஒரு இந்த காரைக்குடி நகரத்தார் இளைஞர் சங்கத்துக்கு எனக்கு ஒரு நன்றி கடன் இருக்குது. ஏன்னா எங்கள் ஐயா கதிரேசன் செட்டியார், சேனவனாக்கான கதிரேசன் செட்டியார் ஒரு வெள்ளி பல்லக்கு இங்கே டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அது வருஷம் தை மாதம் 2வது வெள்ளி உபயதாரர் மண்டகப்படி. அது எங்கள் ஐயாவுக்கு எங்கள் அப்பச்சி 4வது பையன். எனக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த முறை வரும். கிட்டத்தட்ட 2000லேருந்து ஒரு 5-6 தரம் நான் அந்த வெள்ளி பல்லக்கு மண்டகப்படிக்கு வரும்பொழுதெல்லாம் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவுதான் நட்புங்கிற மாதிரி அந்த நகரத்தார் இளைஞர் சங்கம் தம்பி கோவிந்தன், தம்பி கிருஷ்ணன், தம்பி லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் தான் அந்த உற்சவத்தை சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க. அதனால் நிச்சயமாக இந்த விழாவுக்கு வரணும், அவங்களுக்கு நான் ஒரு நன்றி கடன் செலுத்தணும்னு நினச்சேன். தவிர்க்காமல் இன்று இரவு திரும்புவதாக இருந்தது, நாளை காலை திரும்பலாம்னு சொல்லிட்டு சனி ஞாயிறு அப்படி கிடச்சிது. தம்பி லக்ஷ்மணன் படித்த உபயதாரர்கள் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல நிகழ்வுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், அந்த லிஸ்ட்டில் என் பேரையும் சேர்த்துக்குங்க, ஒரு 10,000 ரூபாய் தரேன். அதில் கடைசியாக என் பேரை சேர்த்துக்கிட்டு நான் ஒரு 10,000 ரூபாய் தரேன். நல்ல நிகழ்வுகள் பண்ணிகிட்ருக்குறீங்க, நல்ல காரியங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க, திருமண உதவி, கல்வி உதவி எல்லாம். அப்படி பார்க்கும்பொழுது காரைக்குடிங்கிறது இன்று நான் கிட்டத்தட்ட எனக்கு 63 வயசுன்னு சொன்னேன். 17-18 வருஷம் வரைக்கும் இங்கே இருந்தேன். 45 வருஷம் சிதம்பரத்தில் தான் இருந்திருக்கிறேன். காரைக்குடியும் சிதம்பரமும் 2 கண்கள், ஒரு கண்ணை விட்டு இன்னொரு கண் பார்க்க முடியாதுங்கிறது போல. நகரத்தார் இளைஞர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வழக்கமாக என்னுடைய கூட்டங்களில் சொல்கிற ஒரு பாடல், டு பி ஃபோக்கஸ்ட். எங்கள் அப்பச்சி எனக்கு அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை. இப்போவெல்லாம் பிள்ளைங்களை வளர்க்குறதும் அப்போ பிள்ளைங்க வளர்த்ததுக்கும் வித்தியாசம் ரொம்ப உண்டு. அப்போ நான் 5வது பையன், இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையனும் பொண்ணு தான் வாழ்வே.
ஒரு கிராமத்தில் நான் வந்து கிராமத்தில் போய் தொண்டு செய்கிறதுல ரொம்ப அதிக ஈடுபாடு உள்ளவன். ரிசர்ச் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லி சாதாரண 1/2 ஏக்கர் வச்சுருக்க விவசாயி, 3 வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிடக்கூடிய விவசாயி கூட ஒரே ஒரு குழந்தைய யூனிஃபார்ம் போட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும்னு நினைக்கிறார், வேனில் ஏற்றி. அந்த காலம் மாதிரி இப்போ யாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எல்லாரும் வேனில் ஏற்றி ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு பிள்ளை ஒரு பையன் நல்ல அப்போ நாங்கள் எல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூலில் படித்தோம், கேர் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு அரவணைப்பு, அதுக்காக வந்து அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்ல வரல, சரியாக செஞ்சாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி படித்தா மட்டும் பத்தாது, ஜெனரல் நாலேஜ் வேணும் அப்படிம்பாங்கண்ணா சின்ன பையனாக இருக்கும்போது. இன்றைக்கி அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, நகரத்தாரெலாம் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவீங்க, கருக்கடையாக இருக்கணும் அப்படின்னு. இந்த கருக்கடைங்கிறத பற்றி மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன், வேறு எதுவும். ஏன்னா தம்பி சிறப்பு பேச்சாளர், அவர் நிறைய பேசுவார். இளைஞர்கள் கருக்கடையாக இருக்கணுங்கிறதுக்கு ஓரட்டில் ஆடாத ஆட்டமும், ஈரட்டில் கல்லாத கல்வியும், மூவெட்டில் ஆகாத திருமணமும், 4 பெறாத நன்மக்கட்பேரும், 5 தேடாத செல்வமும், 6 பார்க்காத ஊர்களும், 7 பெறாத ஓய்வும், 8 வராத மரணமும் பயனில்லை அப்படின்னார் ஔவையார். 8 8 8 8 8 வயசு வரைக்கும் விளையாடலாம், 16 வயசு தான் படிக்கணும், அப்போ தான் படிப்பு ஏறும். இப்போ என்னை படிக்க சொன்னீங்கன்னா என்னால் படிக்க முடியாது, தம்பியால் படிக்க முடியும். 16 வயசில் தான் படிக்கணும், 16லேருந்து 24 வயசு வரைக்கும் படிக்கணும். 24 வயசில் கல்யாணம் ஆயிடணும், 32 வயசில் குழந்தை பிறந்துடணும், 40 வயசில் தேட வேண்டிய செல்வமெல்லாம் தேடிடணும், 48 வயசில் ஊரெல்லாம் பார்த்துடணும், 56 வயசில் ரிட்டையர் ஆகிடணும், 64 வயசில் சிவபதவி அடைஞ்சிடும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மெடிக்கல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, லைஃப் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. அதனால் 8ங்கிறத 10ன்னு வச்சுங்க, தப்பு இல்லை. 10 20 30 40 80 வரைக்கும். இந்த 16 அல்லது 20 வயசில் இந்த பிள்ளைங்க படிக்கும் பொழுது, இப்போ கூட அண்ணன் திருப்பி இன்னொரு அடுத்த இந்த மாத கடைசியில் வைரவன் கோயிலில் ஒரு நகர சிறு இளைஞர்களுக்கு வழிகாட்டல் என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு, கருத்தரங்கம் இருக்குது, வரணும்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரையில் நான் வருவேன். நான் என்னுடைய கருத்தை இங்கே சொல்லிடுறேன், என்ன வேணாலும் படிக்கலாம். இது படித்தா தான் முன்னேற முடியும், பொறியியல் படித்தா தான் முன்னேற முடியும், அல்லது வந்து